ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கேடிஎஸ் சமைச்சா ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி முட்டை பணியார குழம்பு செஞ்சு கட்ட போகிறேன். இதில் வந்து நான் வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கசகசா, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பீஸ் தேங்காய் இது எல்லாமே போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறோம். நம்ம வந்து கசகசா, முந்திரி, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால ஒரு நல்ல குழம்பு திக்னஸாக வரும். அரைச்சி வைக்கிற குழம்பு இது வந்து. இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு கூட மிளகு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ ஒரு வானலில் திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ சைடில் வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வதக்கி முட்டையில் நான் வந்து ஒரு 5 முட்டையில் வந்து உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம குழி பணியார கல்லில் ஊற்றி நம்ம வந்து குழி பணியாரமாக அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இந்த பாருங்க பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வந்து கொதித்து வந்துடுச்சு. குழம்பு கொதித்து வந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து இந்த பணியாரத்தை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட வேண்டியது தான். இது வந்து குழம்பு சுண்டி வந்தோடனே இதை போடணும். இப்போ வந்து போட்டு நம்ம நல்லா இறக்கி எடுத்துட்டா இது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 3 முட்டையில் கூட நீங்கள் வந்து 10 15 10